Taste the Daily. மேற்பட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக கொடியினை ஏற்றி வைத்து நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை முன்னாள் அமைச்சர் தங்கமணி வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கெல்லாம் 2026ஆம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற தீர்மானம் அதே போல சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பகுதியை பொறுத்தவரை எத்தனையோ திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட இன்னும் வருகாலத்திலே இன்னும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள், பெண்களுக்கு 6 சிலிண்டர் இலவசம் என்று சொன்னார்கள். 1000 ரூபாய் நம்பி வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இன்றைய தினம் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல அண்ணன் அவர்கள் 1500 ரூபாய் என்று சொல்லியிருந்தார்கள். மீண்டும் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற போது குடும்ப தலைவர் பொழுது பாதி பேருக்கு தான் கொடுக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மீண்டும் அது 1500 ரூபாயாக வழங்கப்படும் என்பதை நான் நேற்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆக எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் மக்களாட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆக வருங்காலத்திலே மீண்டும் ஏதோ ஒரு விபத்திலே திமுக ஆட்சி வந்துவிட்டது. ஆக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நான் 26ல 200 சீட் என்று சொல்லுகின்றார். நான் இப்பொழுது சொல்லுகின்றேன், அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்திலே மக்கள் அவ்வளவு வெறுப்பாக இருக்கின்றார்கள். 200 தொகுதி இல்ல 200க்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் அண்ணன் எடப்பாடியாரை ஆட்சியில் அமர்த்துவோம்.